கிறிஷ் ஸ்கூல் யூனிஃபார்மோட அண்ணாமலை வீட்டுக்குள்ள வர்றாரு. கிறிஷ் வர்றத ரோகிணி பாக்குறாங்க. கூடவே முத்துவும் வர்றாரு. முத்து கேக்குறாரு கிறிஷ் கிட்ட, ஏண்டா குடுகுடுன்னு ஓடியாந்துட்ட? விஜயா கேக்குறாங்க முத்து கிட்ட, யாரு என்னன்னு தெரியாத பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க? இது என்ன சத்திரமா? முத்து சொல்றாரு, அப்பா இவன் இங்கதான்ப்பா இருப்பான், நான் கூட்டிட்டு வந்துட்டேன். நைட்டு எல்லாரும் தூங்கின உடனே கிறிஷ் ரோகிணிய பார்க்க வர்றாங்க. ரோகிணியும் கிறிஷ ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு கதவை சாத்துறாங்க. கிறிஷ் ரோகிணிய கட்டி பிடிச்சுக்கிறாரு. அம்மா அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி கேக்குறாங்க, ஏண்டா வந்த? அதுக்கு கிறிஷ் சொல்றாரு, அம்மா உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுமா, அதனாலதாம்மா வந்தேன். உன் பக்கத்திலேயே நான் இன்னைக்கு படுத்துக்கட்டாமா அப்படின்னு கிறிஷ் கேக்குறாரு ரோகிணிய பார்த்து. இந்த குரலு மீனாவுக்கு கேக்குது. தூங்கிக்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சிடுறாங்க. ரோகிணி சொல்றாங்க, இல்ல கிறிஷ், உனக்கே தெரியும்ல என்னால முடியாதுப்பா. எனக்கும் உன்னைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, உன்னைய எப்படி தனியா விடுறதுக்கு. கிறிஷ், உன் பக்கத்துல இருந்து உன் கூட பேச முடியல. நீ யாரு என்னன்னு யாராச்சும் உன்கிட்ட கேட்டா எதுவுமே சொல்லக்கூடாது. கிறிஷ், நான் தான் உன் அம்மான்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுரா, சரியாடா கிறிஷ்? இந்த சத்தம் கேட்டு மீனா நடந்து வர்றாங்க ரோகிணி ரூமுக்கு பக்கத்துல. நாளை சந்திப்போம்.